இந்த லைஃப்ல பாதி பேர் சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அக்கா அப்படி பின்னேன். கைஸ் 22 வயசுக்கு மேல 25 வயசு கீழே ஆச்சு. கைஸ் 25 வயசுக்கு மேலே 25 வயசு கீழே யாராச்சும் இருந்தீங்கன்னா வயசு பையனுங்க. அதோ இவர்கிட்ட வந்து போயிட்டு ஆச்சிடாவுங்க. இவர் என்ன பண்ணுவாங்க, அக்கல்ல வந்து பக்கில் போட்டு மாமாவில் பார்ப்பாரு. ஷாலினி புண்டாமாவோட புண்டையை நக்கிறதுக்கு. என்ன ஷாலினி வந்து அன்டி புண்டை ஆயிட்டால, தயானோட சரி தயானோட குஞ்சி வேலை செய்ய மாட்டேங்குது. இவர் தான் அந்த அக்கல்ல மாமாவில் போட்டு வந்து ஷாலினிக்கு வந்து விளக்கு படிப்பார் இந்த புண்டாமாவன். புய் நீங்களாம் வந்துட்டு இந்த கதையில கிரியேட் பண்ணி ஒரு கதையை கிரியேட் பண்ணணும், நிக்கா மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க 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 போட்டோ போட்டு உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் டைரெக்டாக வந்து உங்களை பார்க்குறேன். சிம்பிள். இது வேற எங்கேயும் போற மாதிரி இருக்கு. மெயினா பொம்பளை பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ். மெயினா பொம்பளை பிள்ளைங்க இருந்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் கொடுங்க. ஷானியோட லைஃப்ல வந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்து ஷானியை ஃபாலோ போட்டுருக்க இந்த வயசு பிள்ளைங்களா. அது இந்த மாதிரி ஆளு லைஃப்ல இருந்து பேச மூஞ்சி கட்டாம நீங்க நம்பர் கொடுங்க. அப்புறம் வீடியோ எடுத்தது வைரல் பண்ணுவான். அப்புறம் ஷாலினி வந்து அவங்கள சைவ கூலி பண்ணி கொண்டு தானே சொல்லி வந்து திருப்பி வீடியோ செஞ்சு கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு புண்டை. ஷானியோட லைஃப்ல பாருங்க வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க. இவரை கேட்டா வந்து கிளைம் மாவீரன் மெல்லாம் மாவீரன். இது ஷாலினி ஏதாவது இவரெல்லாம் வந்து ஃபுல்லா இறங்கி பேசுவாங்க. பயங்கரமான மூஞ்சி புண்டையை கட்ட மாட்டாரு, பொட்ட புண்டை. இதுதான் இதனோட இது உருட்டு மாடா புண்டை. டேய் உன் லைஃப்ல வந்து அந்த மாதிரி கெட்டதை பேசுனேன். நீ ஒரு ஆம்பளை புண்டை வந்து பேச வேண்டியதான்டா. ஷானியோட லைஃப்ல வந்து கூட்டம் என்னமோ நிக்கு பொக்கு பக்குன்னு இருந்தேன். உன் லைஃப்ல வந்து அந்த கேள்வி கேட்ட பொத்திக்கிட்டு இருக்க பாட்டு போட்டுக்கிட்டு புண்டை பாக்குறியா? நான் சும்மா பேசுறது போய் எவிடன்ஸ் போறேன். ஏன்டா நீ அவ்வளோ பெரிய மாவேன புண்டையாச்சேரோ உன் நாத்த புண்டை கீழே கேட்குறேன். ஏன் பொத்திக்கிட்டு இருந்தேன் உன் லைஃப்ல பேச வேண்டியதான்டா. மூஞ்சி கட்டி பேசி ஷாலினி அல்போ போயின பொம்பளை ரவுடியாச்சே பெரிய பூர்த்தியாச்சே. அவன் வந்து பின்னால் சூத்து பிய நக்கிற புண்டைங்க தானே இருந்தீங்களா? அதோட லைஃப்ல நீ அந்த பேச்சு பேசுனேன். இது உன் லைஃபு உன்னோட ஐடி தான் சொல்லி நான் காட்டுறேன். அது ஒரு உருட்டு நீ தான் மான கட்ட புண்டைங்களாச்சே. இது உன்னோட லைஃபு உன் ஐடி நிக்கு நக்கு 24 கொஞ்ச நேரம் என்ன கேட்டிருக்க? எனி ஒன் சிங்கிள் அவ்வளோ அறுப்பு புண்டடா உனக்கு. லைஃபை திறந்து போட்டு நல்லது கெட்டதுன்னு பேசல. இதை வந்து அழுப்போ கூதியோட தம்பியாச்சேடா. நல்லது பேசுறது எனி ஒன் சிங்கிள். ஏன் ஊர் நம்மன்னு இருக்குதா புண்டாமோனே? இது உன் லைஃப் தானே. எப்படி கேள்வி தரமா இருந்துச்சா? பண்டிகை ஷாலினியோட லைஃப்ல வாயை தூக்கிட்டு வந்தியே எப்படிடா? ஷாலினி விரிச்சு கொடுப்பா, கீழே பீரியட் வந்து சபையோட குத்தம். இப்போ சாட்டில் அடிப்பியா இல்லைன்னா என்டிகோ சாட்டில் அடிப்பியா? எந்த சாட்டில் அடிப்ப? நல்லா நாக்கு வச்சு நக்குவியோ அந்த புண்டாமோட புண்டையா எப்படி அடிமை பூட்டியா கிடக்குற? எப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கோ ஷாலினியக்கு நிக்குக்கோ ஷாலினியக்கோ என்னமோ பக்கு நேரம் நான் நக்கு நக்கு நக்குன்னு சொல்லி மாதிரி ஊட்டிக்கிட்டு இருந்தேன் புண்டாமோனே. பேசுடாப்ப ஏன் லைஃப்பில் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்களா வந்து இந்த லைஃப்பில் ஒரு 1000 பேர் பார்த்தாக்கா அங்கே தான் அந்த வீடு புட்டையை கட்டுவீங்களா? மூஞ்சி புட்டையை கட்ட மாட்டேங்க, பேச்சு புட்டை பயங்கரமாக கேட்டால் எங்களை ஃபேக் கட்டிட்டுறீங்க. ஏன் ஷாலினி புட்டாமோல இவன் தம்பியா? உன் தம்பினா அவனோட சிறுக்கு இருக்குங்க எல்லாமே மூஞ்சி கட்டு. நீங்கள் பெரிய அப்பாட்டைக்கிற புளுத்தியாச்சே. உண்மையான தடுத்துலையே பார்க்கல. நான் வந்து ஒரு உண்மையான பொம்பளையை பார்க்கல. நீங்கள் ஷாலினியை ஊட்டிக்கிட்டு இருந்தேன் லைஃப்பில். ஏன் உன் தம்பிக்கு நான் மூஞ்சி புட்டையை கட்ட மாட்டேங்கிறானுங்க. இப்போ பொட்டை புண்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னமோ கிளைன் ரூபனா லைஃப்பில் பேசிக்கிட்டு இருந்தேன். விடுவேன் நினச்சியா? எனக்கு டைம் இல்லை. நிறைய நீ பேசுறதுக்கு ஸ்ரீ கூட வச்சு இதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறதுக்கு ஒன்று தரேன். எனக்கு என்னைக்கு ஃப்ரீ இருக்குன்னா நானும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் பாரு. எனக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் அப்பப்போ எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் போகிறேன். என்டர்டைன்மெண்ட் வேணும்னா உங்களை வச்சு செய்வேன். அப்புறம் மறந்துடாத தடத்தில் வந்து பிடிச்சிட்டேன்னு சொல்லி உடுத்திக்கிட்டு நீ கபாலி புண்டாம போனாங்க. கபாலி புண்டாம போனால் லைஃப் செய்ய மாட்டேங்கிறான். அந்த சம்பளியோட தேடிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு. அப்படியே இப்போ என்ன ஈஸ்வரியோட ஈஸ்வரியோட பாவட புண்டான் அந்த புண்டாமவன். இரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஆப்பு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுறேன். அதை பாருங்க, நிக்கு 24 ஷாலினியோட தம்பியோட பெரியசாமிக்கு இல்லீகலாக போடுற தம்பியோட வந்து. ஆனால் வந்து அப்பப்போ வந்து ஷாலினியோட புண்டை நக்கிற புண்டாமோன்னு வந்து லைஃப்பில் அந்த கேள்வி கேட்டேன், பதிலே பேசலை. எனிவான் சிங்கிள் தான் வந்து ஊம்பிக்கிட்டு இருக்கான் பொண்டாமாவன். இவனுங்கெல்லாம் வந்து ஷாலினி பெரியசாமி அல்ப கூதியோட தம்பிங்களாம். தப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஈன தாயோட புண்டைங்களா?